யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற மன்னாவையும் ஆவிக்குரிய ரகசியங்களை அப்பா நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, பிறருக்கு அறிவிக்கத்தக்கதாக நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஆமென். யார் கேட்டது? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் ரட்சிக்கப்பட்டவங்களா? தேவன் தான் உண்டாக்கின உலகத்திற்கு தன்னை அவரே வெளிப்படுத்துவார். தன்னை அவரே வெளிப்படுத்துவார். உன் ஆவி ஆத்தும சரீரத்தை உண்டாக்கினவர் அவர்தான். உனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. சரியாக கையாண்டபடியினாலே நாம் சபையில் இருக்கிறோம். இதை சரியாக கையாளாதவர்கள் இன்னும் பக்தி மார்க்கம் என்று மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இங்க சொல்லப்படுகிற காரியம் என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப பிறக்கும் போது எல்லாரும் குழந்தையா தான் இருப்பாங்க. ஒருவேளை ஒரு இளவரசர் பிறந்திருக்கிறான்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கிறது இல்லையா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? ஏன் யூதர்களை சொல்லுகிறார்கள் என்றால், ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. ரட்சிப்பு எப்படி வருது? இப்ப இந்த ரோட்ல போனோம்னா சொல்றோம், ஐயா அது கொஞ்சம் சுத்துதான், நல்ல ரோடு, என்ன செய்யலாம்? சொல்றோம் தூரம் தான், ஆனா நம்ம குயிக்கா போகலாம். இந்த ரோடு பக்கம் தான், ஆனா ரொம்ப என்ன செய்யும்? ஆமா, லேட் ஆகும். அல்லேலூயா. அதுபோல இந்த உலகத்திற்கு தரணியை உண்டாக்கின கர்த்தர் ரட்சிப்பை யார் வழியாக கொண்டு வருகிறார் என்று சொன்னால், யூதர்கள் வழியாக கொண்டு வருகிறார். அதை சோதரம் உலகம் அறிந்திருந்தது. யார் அறிந்திருந்தது? உலகம் அறிந்திருந்தது. இன்றைக்கு நாம் எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம்? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே. அவருடைய அப்ப நட்சத்திரங்கள் இருக்கிறது. நட்சத்திரங்கள் இல்லைன்னு யாரும் சொல்லல. நட்சத்திரம் எல்லாருக்கும் இருக்கிறது. இருக்கிறது இல்லையா? எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது, உலகத்துல எல்லாத்துக்குமே நட்சத்திரம் இருக்கிறது. உண்மையா இல்லையா? நீ போய் உட்கார்ந்தா அழகா சொல்லிடுவான். அல்லேலூயா. ஆனா அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே, அந்த நட்சத்திரங்களுக்குள்ளே தேவனுடைய நட்சத்திரமும் இருக்கிறது. கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் அழகாக சொல்லுகிறான், அவருடைய நட்சத்திரத்தை. அப்ப இவர்கள் வான சாஸ்திரிகள். எப்படி? ஜாதகம் பார்க்கிறவன் வான சாஸ்திரி தான். அவன் எதை வச்சு ஜாதகம் பார்க்கிறான்? நட்சத்திரத்தை வச்சுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆனால் எல்லோருக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லோருக்கும் தேவன் என்ன செய்றாரு? வெளிப்படுத்துகிறார். இதை சொன்னது யார் தெரியுமா? இந்த நட்சத்திரத்தை குறிச்சு. அவனும் இஸ்ரவேலா கிடையாது, இஸ்ரவேல் ஜனம் அல்ல. ஆமென். அவன் ஒரு தீர்க்கதரிசி தான். இல்லையா? என்னாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிப்பதற்கு முன்னதாகவே ஒருவன் அறிவிக்கிறான். எப்ப? அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல. பரம்பொருளை காண்பேன், இப்பொழுது அல்ல, ஆனால் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். பரம தேசத்தில் இருக்கிறார். அல்லேலூயா.
அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமா இல்ல. அப்ப தொலைவில் இருக்கிறதையும் தேவன் காட்டி இருக்கிறார். அதான உண்மை. அவரை தரிசிப்பேன் சமீபமா இல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி யாரை நிர்மூலமாக்கும்? ஆமென். ஆதாமுடைய பையன் பேர் என்ன தெரியுமா? சேத். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த செங்கோல் உயரும். எல்லாவற்றுக்கும். இந்த உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருந்தார்கள், தேவர்கள் இருந்தார்கள், தெய்வம் இருந்தார்கள். ஆனால் மனிதனுக்காக தன்னையே கொடுத்த தேவன் இயேசு மட்டுமே. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இவன் ஒரு இஸ்ரவேல் தேசத்து தீர்க்கதரிசி அல்ல. ஆமென். இஸ்ரவேல் தேசத்து தீர்க்கதரிசி எல்லாம் கிடையாதுங்க. இவன் உலகத்தான். யார் இவரு? உலகத்தான். இவன் சொல்லுகிறது நடக்கும். இவன் சொல்லுகிறது, ஒருவனை சபித்தால் அவன் சபிக்கப்படுவான், ஒருவனை ஆசீர்வதித்தால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவ்வளவு வல்லமை நிறைந்தவன். அல்லேலூயா. அந்த வல்லமைகளுக்குள்ளே தேவ வல்லமையை கண்டுபிடித்தவன். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை கையில பைபிளை கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு? படிக்கிறீங்களா? நம்ம போன் பண்ணி ஒருத்தரையும் விசாரிக்க வேண்டியதுதான். நம்ம ஊழியம் என்ன இப்படிதான் செய்யணும். அல்லேலூயா. எல்லா பேர் போன் நம்பரை வாங்கி வச்சு, ஆனா நம்மளால என்ன செய்வோம் தெரியுமா? இது பாஸ் நம்பர் பிளாக்ல போடு. எப்படி பிளாக்ல போடு? என்ன பாஸ்டர் நீங்க பேசுனீங்கன்னு எதிர்பார்த்தேன் பாஸ்டர், ஆனா என்னாச்சு தெரியுமா? டவரே இல்ல பாஸ்டர். அல்லேலூயா. டவரே இல்ல. அல்லேலூயா. நீங்கள் படியுங்கள், அப்பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். யாருன்னே தெரியாது அவங்களுக்கு போய் சொல்லி இருக்காருங்க. சபையில இருக்கிற உனக்கு சொல்ல மாட்டாரா? உன் வாழ்க்கை மேம்பாடை குறித்து சொல்ல மாட்டாரா? அல்லேலூயா. அவரை காண்பேன் சமீபமாய் அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் எழுப்பும். அவன் பார்க்கிறான், தரிசனத்துல பார்க்கிறான். எல்லா செங்கோலும் தெரிகிறது. எல்லா ராஜாக்கள் கையிலும் செங்கோல் இருக்கும். இருக்குமா? இருக்காது. அது செங்கோல் என்பது நீதிக்குரிய ஆயுதம். ஆமென். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு செங்கோல் வளருகிறது. எல்லா கோத்திரத்துக்கும் மேலாக. நீங்க போய் கேட்டீங்கன்னா உங்க கோத்திரம் என்னன்னு சொல்லிடுவான். உங்கள் கொடி கோத்திரம் எல்லாம் சொல்லப்படும். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு என்ற ஒரு கோத்திரம் இருக்கிறது. அதில்தான் ரட்சிப்பு இருக்கிறது. ஆமென். வேற ஒண்ணும் கிடையாது. அதுல என்ன இருக்கிறது? ரட்சிப்பு இருக்கிறது. பரலோகம் செல்வதற்கான வழி இருக்கிறது. உலகத்துல யாருமே பரலோகம் இல்லைன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? 1950களில் வந்த திரைப்படம். ஆமென். அதுல சொல்லலாம் பரலோகம் போகணும் அப்படின்னு. அப்பவே சொல்லியிருக்காங்க. அது சொல்ற நரகத்தில் கூட எனக்கு நிற்க இடம் கிடைக்காதே அப்படின்னு. அப்ப ஏன் என்றால் அது இருக்கிறது என்று யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. அதற்கு செல்லுகிற வழி எது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர்கள் வந்தாங்க. அந்த என்ன கேட்கிறாங்க? இவருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் என்று யார்கிட்ட வந்து கேட்கிறாங்க? ஏரோது ராஜா கிட்ட கேட்கிறாங்க. ஏரோது ராஜா தான் அந்த காலத்துல யாரு ராஜா? யூதருக்கு அவர் தான் ராஜா. அல்லேலூயா. அடுத்த வசந்த வாசிங்க. அதை கேட்ட பொழுது என்னாச்சு? கலங்கினார்கள். இப்பதான் எங்க பிறப்பார்னு தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம சர்ச்சில் வசனம் சொன்னோம்னு வச்சுக்கோமே, நம்ம பிள்ளைய பார்ப்போம், அட்டவணை தேடும். ஆதியாகமா புதிய ஏற்பாடா? எப்படி? ஆதியாகமா புதிய ஏற்பாட்டுல இருக்கா? அல்லேலூயா.
இதுதான் இந்த இடத்துலதான் சபை அமர்ந்திருக்கிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று வந்து கேட்டுட்டான். இப்பதான் அவங்க தேடுறான், எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், எல்லாமே விசாரிக்கிறான். அப்பதான் விசாரிக்கிறான். அல்லேலூயா. நாம் அதான் சொன்னேன், நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எந்த அளவிற்கு சுதந்திரிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் பிரயாசப்பட்டால் அதை பெற்றுக் கொள்ளலாம். பிரயாசப்படாவிட்டால் பெற முடியுமான முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப வாஞ்சை இல்லாதவனுக்கு விடுதலை இருக்கும், பிரயோஜனம் இருக்க. கழுத்தை பிடிச்சிருந்தவன் கழுத்தை விட்டுட்டு கையை பிடிச்சுவான், அவ்வளவுதான். எப்படி? கழுத்தை பிடிச்சிருந்தவன் கழுத்தை விட்டது விடுதலை நினைப்பேன், இல்ல அவன் கையை பிடிச்சுப்பான். பிரயாசம் இல்லாவிட்டால் விடுதலை கிடையாது. வேதத்தை வாசிக்காவிட்டால் தேவன் பேச முடியாது. சபைக்கு கீழ்ப்படியாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. குடும்பத்தை நடத்த தெரியாவிட்டால் தேவனோடு நீ ஐக்கியப்படவும் வாய்ப்பு கிடையாது. வேதத்தை எல்லாத்துக்குமே குடும்பம் தாங்க மென்ஷன் பண்றாரு. அல்லேலூயா. இப்போ அவங்க போய் என்ன செய்றாங்க, ஏரோதுட்ட கேட்டாங்க. ஏரோது உடனே என்ன செய்றாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, இங்க பிறப்பார். ஆமென். எங்க பிறப்பாரு? பெத்லகேமிலே பிறப்பார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியர் அல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். இப்பதான் எழுதுன இடத்தை கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நம்மால் பாருங்களேன், யூதா புஸ்தகம் எந்த ஏற்பாட்டுல, பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல? புதிய ஏற்பாட்டுல. எங்க இருக்கு? வெளிப்பாடுக்கு முன்னாடி. எத்தனை வசனம் இருக்கு அது தெரியாது. ஆனா ஒரே ரொம்ப அதிகாரமே இல்லாத புஸ்தகம். ஆமென். ஒரே ஒரு அதிகாரம் 3 பேதுரு அப்படின்னா நம்மால் சொல்றோம். பெரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி பெரட்டினா 1 பேதுரு, இப்படி பெரட்டினா வெளிப்பாடு வந்துடும் இல்லையா? அல்லேலூயா. 3 பேதுருன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், ஒரு 4 அதிகாரம் இருக்கணும். இல்ல. அல்லேலூயா. இப்படி அநேக காரியங்கள் ஏன் அவர் சிறுசா கொடுத்திருக்கிறாரு? 1 பேதுரு ஒரு 5 அதிகாரம் இருக்கு, 2 பேதுரு கம்மியா இருக்கு, 3 பேதுரு அதோட கம்மியா சின்னதா கொடுத்திருக்காரு. அதில் சொல்லப்பட்ட ரகசியங்கள் பெரியது. அதில் சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள் பெரியது. அல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போதுதான் தெரியும். வானசாஸ்திரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள், பிலேயாம் தீர்க்கதரிசி கண்டுபிடித்து விட்டார். இன்று நாம் கண்டுபிடித்து இருக்கிறோமா? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, எல்லாம் பிறப்பார் என்பதை அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த வசனம், அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை பாருங்களேன், கர்த்தரை பத்தி நீங்க அறிய ஆரம்பிச்சுட்டாலே பிசாசு உங்களோட ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்வான். என்ன செய்வான்? ரகசிய. அது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் நீ எங்க இருந்தாலும் உன்னை வளர விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு உன்னை வச்சிருப்பான். அல்லேலூயா. ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்து, அப்ப அந்த நட்சத்திரம் எல்லா நட்சத்திரங்களும் இருக்கிறது, எல்லா நட்சத்திரங்களும். ஆனால் ஒரு நட்சத்திரத்தை குறித்து இன்னொரு நட்சத்திரம் சொல்லுகிறது, என்னை விட ஒரு பெரிய நட்சத்திரம் வரப்போகிறது. இதான உண்மை. அப்ப நட்சத்திரங்களை குறித்து திட்டமாய் விசாரிக்கிறான். திட்டம்னா என்ன? இதுக்கு முன்னாடி எது, எதுக்கு முன்னாடி எது, அதான திட்டமா விசாரிப்பது. இப்ப கேட்பாங்க பாருங்களேன், உங்க அம்மா அப்பாவை தெரியும், உங்க அண்ணன் தம்பி 6-7 பேருக்கு தெரியும், நீ எத்தனாவது ஆளு? எப்படி? நான் 3ஆவது ஆளுங்க. அப்ப உனக்கு முன்னாடி நீ 3ஆவது ஆளு விட்டுற வேண்டியதானே, உனக்கு முன்னாடி. அப்ப அதான் திட்டமாய் கேட்பது. யாக்கோபு வந்து சொன்னாங்க,
அந்த தேசத்துல அதிபதியா இருக்கானே ஒரு மனுஷன், அவன் எங்க குடும்பத்தை கோத்திரத்தை வெள்ளாவரியா கேட்கிறான், திட்டமா விசாரிக்கிறான். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியல? பொய் சொல்ல முடியல. சொன்ன பொய்ய மெயின்டைன் பண்ணதான் முடிஞ்சது. சொன்ன பொய்ய யோசேப்ப ஒரு சொந்தம் மிருகம் அடிச்சிருச்சுன்னு சொன்னதான் மெயின்டைன் பண்ண முடிஞ்சது இல்லையா? அது வரைக்கும் அவன் என்ன செய்யறான்? தெளிவா விசாரிக்கிறான். அல்லேலூயா. இங்கே அதைத்தான் பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரிக்கிறான். எதன் மூலமாக இது தெரிய வருகிறது, எதற்கு பின்பாக இது தெரியும் என்றெல்லாம் அவன் கேட்டு முடித்தான். கேட்டு முடித்த பிறகு ஒன்று சொல்றான். என்ன சொல்றான்? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரித்து நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். பாருங்க, நீங்கள் சபைக்கு வருவதை நான் ஒவ்வொரு வாரம் அதைத்தான் சொல்லுகிறேன். வருவதை முன்குறியுங்கள். உனக்கு முன்னே கர்த்தர் வந்து விடுவார், அதுதான் சத்தியம். உனக்கு பின்னே அவர் வரமாட்டார். இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நம்ம சபைக்கு எவ்வளவு லேட்டா வேணாலும் போலாம், பாஸ் எதுவும் சொல்ல போறது இல்லை, ஆனால் உன்னை அழைத்த தேவன் வருத்தப்படுவார். இப்ப சாஸ்திரிகளுக்கு முன்னாடி நட்சத்திரம் போச்சா இல்ல சாஸ்திரிகளுக்கு பின்னாடி போச்சா? போயிடுச்சா? அல்லேலூயா. இப்ப அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. நீ வர வர உனக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. நீ வராமல் போக போக சந்தோஷம் குறையும், மிகைப்படுதல் குறையும், ஆசீர்வாதம் குறையும், சமாதானம் குறையும், எல்லாமே குறையும். இல்லாமல் போகாது, குறையும். அல்லேலூயா. வித்தியாசம் புரியுதுங்களா? இவர்கள் அந்த தேசத்துக்கு போவதற்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டினது. நட்சத்திரம் வழிகாட்டினது. ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அரண்மனையை பார்த்த உடனே, எப்படி அரண்மனை பார்த்த உடனே நட்சத்திரத்தை விட்டுட்டான். அல்லேலூயா. நீங்கள் வேத வாசிப்பை ஆதியாகமத்திலிருந்து வரிசையாக படித்தால் மட்டுமே அந்த நட்சத்திரம் முன் செல்வதை காண முடியும். அல்லேலூயா. உன்னை தேவன் வேதத்தை படிக்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பார். படிக்க விடக் கூடாது என்று பிசாசு ஒரு திட்டம் வைத்திருக்கும். என்ன வச்சிருக்கோம்? என்ன வச்சிருப்போம் தெரியுமா? வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான இந்த வார்த்தைக்கு பேர் என்ன? ஒளி. இந்த சத்தியத்துக்கு பேர் என்ன? ஒளி. அல்லேலூயா. நட்சத்திரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஒளி. ஒளி என்றால் என்ன? வழிகாட்டக்கூடியது. ஒளி என்றால் என்ன? வழிகாட்டக்கூடியது. கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனதை. ஏன் பைபிள் படிக்க முடியல? நீ படிக்கணும்னு நினைக்கிற பிரகாசம் இல்ல, உன் மனதை அவன் குருடாக்கி விடுவான். புரியுதுங்களா? அப்ப அதான் சொன்னா, சாஸ்திரிகளை ஏரோது ரகசியமாக அழைத்து திட்டமாய் விசாரித்து எட்ட வந்து சொல்லு. அல்லேலூயா. நீங்க பைபிள் படிக்க ஆரம்பிச்சதையுமே சத்துரு என்ன செய்வான் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா.
அவன் வந்து உங்கள் மனதை என்ன செய்வான்? இதெல்லாம் உனக்கு புரியாது தம்பி, இந்த செல்ல புடி, கேம் விளையாட ஆரம்பி, இந்த டிவிக்கு முன்னாடி உட்காரு, வருஷம் 365 நாள் சீரியல் போட்டு. அந்த காலத்துல சினிமா மட்டும் பார்த்தாங்க, 3 மணி நேரம் அந்த ஆகி விட்டுட்டு போயிடும் இல்லையா? இப்போ என்னாச்சு, 24 மணி நேரம் ஒரு சீரியலை பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எந்த குடும்பம் எப்படி கெட்டு போச்சு, அவை ஒரு ஆளுக்கு 2 வீட்டுக்காரமா இருக்கு, இதைத்தான் காட்டுறான். அல்லேலூயா. நீ அதை பார்க்க பார்க்க உன் மனநிலை என்ன ஆகும் தெரியுமா? அதை போல மாறும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை வாசி. இப்ப அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது என்ன கிடைக்கிறது? மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். தேவன் அதற்காகத்தான் இந்த பூமியிலே அவர் மனிதனாக வந்தார். அல்லேலூயா. இந்த சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அது உன் மூலமாய் கிடைக்கலாம். யார் மூலமா கிடைக்கலாம்? உன் மூலமாகவும் அது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் என்ன பாருங்க, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். அல்லேலூயா. உனக்கு சந்தோஷம், உன் மூலமாக அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற வேதம் தான் உன் கையில இருக்கு. அதை நம்ம படிக்கிறோமா? தூசி தட்டுறோமா? படிப்பு என்பது பிடிப்பாக இருக்க வேண்டும். நான் இவ்வளவு தூரம் பேசுகிறேன் என்றால் எனக்கு தேவன் கொடுத்த கிருபை. அதற்கு ஒரே ஒரு வழிகாட்டுதல் வேதவாசி, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்களும் அது போல படிக்கிற பொழுது தேவன் பேசுவார். தேவன் என்ன செய்வார்? தேவன் பேசலனா பரவாயில்ல, ஏரோது நான் பேசாம இருப்பான். அல்லேலூயா. தேவன் பேசலனாலும் பரவாயில்ல, ஏரோது நாள் என்ன செய்வான்? பேசாமையாச்சு இருப்பான். இதுதான் ரகசியம். ஏரோது பேசினா உனக்கு அழிவு, ஏரோது பேசினால் அழிவு. அல்லேலூயா. தேவன் பேசினால் வாழ்வு, தேவன் பேசினால் வாழ்வு. சாஸ்திரிகளில் ராஜாவை பார்க்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போது சோதரம் சொப்பனத்திலே தேவதூதன் அவர்களை எச்சரித்து வேறு வழியாய் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஏரோது கையில் சிக்குகிற எவனும் உயிரோடு இருப்பதில்லை. தேவன் கையில் சிக்குகிறவர்களை ஏரோது இடத்தில் தேவன் ஒருபோதும் விட்டு கொடுப்பதில்லை. இதுதான் ரகசியம். அதுக்குதான் பைபிள் படிங்க. வார வாரம் ஆராதனைக்கு நான் வார வாரம் சொல்றேன். ஏன் சொல்றேன்? நான் இது என்னுடைய வேலை. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள், கர்த்தர் உங்களோடு பேசுவார். இப்ப தேவ நோக்கம் என்ன? சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம், ஆடு மேய்க்கிறவன் அவனுக்கு சந்தோஷம். ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும்? சாஸ்திரி அளவுக்கு ஞானம் இருக்காது, சாஸ்திரி அளவுக்கு ஞானம் இருக்காது. அவர் ராம் முழுவதும் முடிச்சிருப்பான், பகல்ல நேரம் கிடைச்சா தூங்குவான், இல்லாட்டி பகல்லையும் முடிச்சிருப்பான். அங்க இப்ப என்ன சொல்றாரு? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. அப்ப தேவனிடத்தில் வரும்போது உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை நோக்கித்தான் நகருமே தவிர துக்கத்தை நோக்கி அல்ல. ஆமென். நான் துக்கமாக இருக்கிறேன் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. அந்த எண்ணத்திற்கு நீ வரணும். இன்னைக்கு விசுவாசம் ஒருவர் சொன்னாரு, என் பொண்ணு முதல் மாசம்
சம்பளம் வாங்கிட்டு வந்து என்ன இருந்தது கொடுக்கும்போது அவருக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம் அது. இதுதான் கர்த்தர் கொடுக்கிற சோத்திரம், ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார். அதை தொடருவதில் தான் நாம் என்ன செய்யணும்? ஏரோத பார்த்தா விட்டுறோம். யாரை பார்த்தா விட்டுறோம்? ஏரோத பார்த்தா விட்டுறோம். டிவியை பார்த்தா விட்டுறோம். செல்லை பார்த்தா விட்டுறோம். ஆமென். சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யணும்? விட்டுறோம். ஆனா கர்த்தர் உன்னை விடுவதாக இல்லை. கர்த்தர் உன்னை ஏரோது அரண்மனை விட்டு வந்து விட்டார்கள், வெளியே வந்து விட்டார்கள். ஏரோதினால் அவர்கள் வெளியே வரும்போது வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். எப்படி வந்தாங்க? வஞ்சிக்கப்பட்டு வந்தார்கள். இவர்களுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டது அந்த இடத்துல. அல்லேலூயா. ஆனால் அந்த நட்சத்திரம் அவர்களை விட்டு பின்வாங்கவில்லை. அந்த நட்சத்திரம் என்ன செய்கிறது? அவர்களுக்கு முன் செல்லுகிறது. அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்களுக்கு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் வருகிறது. இயேசு இருக்கிற இடத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் உயிர் தப்பினது. இன்றைக்கும் நாம் இங்கே இருக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஜீவனை பாதுகாத்ததினால் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக? நீ அநேகருக்கு அதை சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. சொல்றாங்க, சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி என்ன செய்றேன்? உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப அவர்கள் என்ன செய்யணும்? 15வது வசனத்தை வாசிங்க. தேவதூதர்கள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேகங்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல. அவங்க எங்க வந்தாங்க? சாஸ்திரிகளே எங்க தான் வந்தாங்க? பெத்லகேம் தான் வந்தாங்க. அல்லேலூயா. இவங்க எங்க வர்றாங்க? சபைக்கு வந்தாதான் அந்த சந்தோஷம் கிடைக்கும். சபைக்கு எப்படி வரணுமா? தீவிரமாக வர வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய பாத்திரத்தை நான் பிரதிபலிப்பாக மாற்ற வேண்டும். பிரதிபலிப்பாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் எப்படி வருகிறார்கள்? தீவிரமாய் வருகிறார்கள். பெத்லகேமுக்கு வருகிறார்கள். சபைக்கு வருகிறார்கள். வந்தவர்களை தேவன் வெறுமையாக அனுப்பவில்லை. அவருக்கு உயிர் பிச்சை கிடைச்சது. ஆமென். இவருக்கு என்ன கிடைக்குது? வாசிங்க. மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் வாழ்க்கையிலே இவ்வளவு அற்புதத்தை கர்த்தர் செய்திருக்கிறார் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இன்றைக்கு நீ சொல்லுகிற சாட்சி ஆச்சரியமாக இருக்கும். நீ வாழக்கூடிய வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை. இவ்வளவு உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர்கள் சமாதானமாய் இருக்கிறார்கள். அது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் சரியாக என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சரியாக நம்ம ஒரு வீரனாக இருக்கலாம், ஒரு போர் வீரன் இருக்கலாம். அவன்கிட்ட இருக்கிற கருவிகளை சோதரம் 3 வருஷமா ஒரே உரையில வச்சிருந்தா அது என்ன ஆகும்? ஆமென். விவசாயம் பண்ணலாம். அந்த நிலத்தை உழுகாம அப்படியே இருந்தா என்ன ஆகும்? தரிசாக மாறிவிடும். அப்ப என்ன செய்யணும்? அதை அவன் பண்படுத்த வேண்டும். அது போலதான் பைபிளும். நீங்க படிக்காம இருந்தா ஏறது பேச ஆரம்பிச்சிருவான். நீங்க படிச்சீங்கன்னா நட்சத்திரம் வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். இவ்வளவுதான் வித்தியாசம். ஏறது வந்து பேசினா வந்தவங்கள்ட்ட பேசணும். புரியுதுங்களா? ஏறது கர்த்தர் கொடுத்த கிருபை என்ன தெரியுமா? தேடி போயெல்லாம் பேச மாட்டான். வந்தவங்கள்ட்ட பேசுவான். சபைக்கு வந்தவங்கள்ட்ட பேசுவான். அல்லேலூயா. தேவன் சபைக்கு வந்தவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை மாற்றுவான். வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை, துக்கத்தை, வருத்தத்தை, கஷ்டத்தை, மரண கட்டுகளை கர்த்தர் சுட்டரிப்பார். ஆமென். அந்த சந்தோஷம் அதோடு முடிகிறது அல்ல. அந்த சந்தோஷம் அதோடு முடிகிறது அல்ல. வாசிங்க. சோத்திரம்.
லூக்காவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவர்களை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூருங்கள். பரலோகத்துல உங்கள் பலன் எப்படி இருக்கும்? பரலோகத்துல உங்களுக்கு என்ன உண்டாயிருக்கும்? 22வது வசனத்தை வாசிங்க. மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? உலகத்துல எத்தனை பேர் உங்களை குறை சொன்னாலும் சரி, பரலோகம் ஒரு குறையும் உங்களிடத்தில் காண்பதில்லை. அல்லேலூயா. உலகம் என்ன குறை சொன்னாலும் சரி, உன் நடக்கையை குறை சொல்லலாம், உன் சரீரத்தை குறை சொல்லலாம், உன்னுடைய ஞானத்தை குறை சொல்லலாம், உன்னுடைய சோதரம் பேச்சை குறை சொல்லலாம், உன்னுடைய பழக்க வழக்கங்களை குறை சொல்லலாம், உன் குடும்பத்தை குறை சொல்லலாம். ஆமென். ஆனால் பரலோகம் ஒரு குறையும் கண்டுகொள்வதில்லை. அல்லேலூயா. உங்களை நிந்தித்து உங்களை ஓரம் கட்டும் போது நீங்கள் எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களாய் இருப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு எங்க உண்டாயிருக்குதா? பரலோகத்துல உங்களுக்கு பலன் எப்படி இருக்கு? மிகுதியா இருக்கிறது. காரணம் என்ன? பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாகும் போது நரகத்துல உங்களுடைய பலன் இல்லாம போயிடும். யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்படியே நல்ல கேட்டுக்கங்க. அப்படியே நாவானது சிறிய அவயம்தான் அவயமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவுக்கு பேர் என்னவா? நெருப்பு. ஒளி. நெருப்புன்னா ஒளி. ஆமென். நாவு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும், என்ன அக்னி? நரக அக்னியில் கொளுத்தப்படுகிறதாயும். நரகத்தில் இருக்கிற அக்னி கொளுத்தப்படுவதற்கு யார் காரணமா? நம்மதான். நம்ம நாவு தான் காரணம். அல்லேலூயா. அப்ப தேவன் உனக்கு காட்டுகிற வழியிலே போகும்போது அதை குறித்து நீ சிந்திக்க வேண்டியதில்லை. அதை குறித்து நீ யோசிக்க வேண்டியதில்லை. தேவன் இதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கிறார். நீ சந்தோஷமா இருக்கணும். நீ எப்படி இருக்கணும்? உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பரலோகத்தில் உன்னுடைய சந்தோஷம் பரிபூரணம் அடைய வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் பரிபூரணம் அடை மிகுதியானதான். எப்போது? இந்த உலகம் உன்னை புறக்கணிக்கிற போது, இந்த உலகத்தின் ஜனங்கள் உன்னை புறக்கணிக்கிற போது அங்கே ஆசீர்வாதம் மிகுதியாக இருக்கிறது. இந்த உலகம் உன்னை நேசிக்கும் போது அல்ல. உலகம் உன்னை நேசிக்கும் போது நீ எப்படி இருக்க? உலகத்துக்கு ஏற்றவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற. பரலோகம் நேசிக்கும் போது இந்த உலகம் உன்னை ஓரம் கட்டும். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன செய்யும்? ஓரம் கட்டும். அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்? உனக்கு பரிபூரணமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு யூதாஸ் இருந்தான். யாரோட இருந்தான்? இயேசுவோடு யூதாஸ் இருந்தான். யூதாஸ் யாரை சந்தோஷப்படுத்தினான்? வாசிங்க. 22ஆம் அதிகாரம், லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டிக் கொடுக்கும் வகைகளை குறித்து
அவரை காட்டி கொடுக்கும் வகைகளை குறித்து அவர்களோடு ஆலோசனை பண்ணினான். யார் சந்தோஷப்பட்டது? பிரதான ஆசாரியன். இன்னைக்கு ஏரோதை நீ சந்தோஷப்படுத்த போகிறாயா அல்லது நீ சந்தோஷப்பட போகிறாயா? ஆமென். அல்லேலூயா. ஏரோதை சந்தோஷப்படுத்தலாம். ஏரோது சந்தோஷமா தான் இருப்பான். நீ இருப்பியாங்கிறது கேள்விக்குறி. ஆமென். சேனை தலைவர்களை சந்தோஷப்படுத்த போகிறாயா? ஆசாரியர்களை சந்தோஷப்படுத்த போகிறாயா அல்லது உன்னை உண்டாக்கின கர்த்தரை சந்தோஷப்படுத்த போகிறாயா? அல்லேலூயா. இவர்கள் இவனோடு பேசுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் இயேசுவோடு இருந்ததினால்தான். அல்லேலூயா. அவன் யாரோடு இருக்கிறான்? இயேசுவோடு இருந்ததினால்தான். அவன் அவர்களோடு என்ன செய்கிறானா? வாசிங்க. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க என்ன செய்தார்கள்? உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமானவர்களே, சபையை நீ தனித்துவமாய் பார்க்கிற பொழுது சபை உன் சந்தோஷத்தை ஒருபோதும் குறைத்து விடாது. இன்றைக்கு இல்லாவிட்டால் என்றைக்காவது ஒரு நாள் அதை பூரணப்படுத்தி காட்டுவார். ஆமென். அல்லேலூயா. வேறு விதமாய் வருகிற சந்தோஷம் அது அழிவுக்கு ஏதுவானது. இவனுக்கு கிடைத்த சந்தோஷம், பணம் எதற்கானது? தன்னை அழித்துக் கொண்டான். யார் அழிச்சுட்டான்? தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். அல்லேலூயா. தேவன் அதற்காக சந்தோஷத்தை இந்த பூமியில் கொடுக்கல. நீ சந்தோஷப்படணும், எல்லாரும் சந்தோஷப்படணும். அந்த சந்தோஷம் பரலோகத்தில் உனக்கு மிகுதியாகணும். அதுக்குதான் வந்த. இத சொன்னது யாரு தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். அல்லேலூயா. இத சொன்னது யாரு? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து நம்ம நினைக்கிறோம் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க பாஸ்டர், சந்தோஷமா இருக்காங்க. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை நாம் வாசிங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. நாம் முடிப்போம். அதற்கு அவன் 8:39 அவர்கள் தண்ணீரில் கரையேறினவுடனே கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு அதான் வாசிங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு. இப்ப பாருங்களே, கூட வந்தாலும் காணாம், கூட வந்தாலும் காணாம். என்னன்னு சொல்லணும்? வருத்தம் இருந்திருக்கணும்ல, துக்கம் இருந்திருக்கணும்ல. ஆனா அங்க என்ன இல்ல? ஏன்? சரியான வழியிலே கர்த்தர் அவனை நடத்தி விட்டார். உன்னோடு வந்தவர்கள் சபைக்கு வரலன்னு நீ வராம இருந்தா அது புத்திசாலித்தனம் இல்லை. புரியுதுங்களா? உன்னோடு வந்தவர்கள் வரல நீ வராம இருந்தா அது புத்திசாலித்தனம் இல்ல. உன் சந்தோஷத்தை நீயே இழந்து கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. இவன் யாரு? உலகத்து மனுஷன். இவன் யாரு? உலகத்து மனுஷன். ஒரு பெரிய பதவியில இருந்தவன், ஒரு பெரிய பதவியில இருந்தவன். அவன் சொல்றான், ஒருவன் எனக்கு சத்தியத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்? எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லப்படுகிறது, எல்லாமே அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் கேட்கிறான், நான் என்னையா செய்யணும்? 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை இல்லை. உனக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, விடுதலையை கொடுப்பதற்கு தேவனுக்கு எந்த தடையும் இல்லை. தடையா இருப்பது நான் மட்டும்தான். தடையா இருப்பது நான் மட்டும்தான். தடையாக இருப்பது ஏரோதின் ஆலோசனை மட்டும்தான். தடையா இருப்பது சேனை தலைவருடைய ஆலோசனை தான். தடையா இருப்பது ஆசாரியனுடைய ஆலோசனை தான், தேவனுடைய ஆலோசனை அல்ல. அல்லேலூயா. எந்த தடையும் இல்லை என்றான். அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி
ரதத்தை நிறுத்த சொல்லி தண்ணீரில் இறங்கினார்கள். பிடிப்பவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். என்ன கொடுத்தான்? ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எப்ப வேணாலும் கொடுக்கலாம். ராபோஜனம் நைட்ல மட்டும் தான் கொடுக்கணும். அல்லேலூயா. பகலையும் ஞானஸ்தானம் கொடுத்திருக்காங்க, நைட்லயும் கொடுத்திருக்காங்க, அது ஓகே. அல்லேலூயா. ஆனா ராபோஜனங்கிறது எப்ப கொடுக்கணும்? ஆமா, பகல்ல கொடுத்தா அது பகல் போஜனம் சொல்லணும். திருவிருந்து கிடையாது, அது ராபோஜனமும் கிடையாது. நாமளே ஏமாத்திக்கவும் கூடாது. அல்லேலூயா. இப்ப சோதரம் தண்ணீர்ல ஒரு இடத்துக்கு 2 பேரும் என்ன செய்றாங்க? இறங்கி போனாங்க. போனதையும் அவங்க என்ன செய்றாங்க? ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது. ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரதத்துல வந்தால காணோம், முடிஞ்சு போச்சு. அப்ப ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்னாடி தேவன் அந்த சோதரன் நாகமானோடு, சோதரன் அவர் பேர் என்ன? ஆமா, கந்தாகை மந்திரியோடு கூட போனார். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மந்திரிக்குள்ள போயிட்டார். அந்த மந்திரிக்கு உள்ள போயிட்டார். அதுதான் சந்தோஷம், அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தான் சொல்றான் சோதரம் 39 அவர்கள் தண்ணீரிலிருந்து கரை ஏறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவரை காணாமல். இந்த இடத்துல அவன் துக்கப்பட்டிருக்கணும், தேடி இருக்கணும், வருத்தப்பட்டிருக்கணும். அதான உண்மை. ஆமென். அப்ப காரணம் என்ன? வெளியே இருந்த தேவன் இப்போது ஞானஸ்தானத்தின் மூலமாக கந்தாகே மந்திரிக்குள்ளே சென்று விட்டான். அவன் சந்தோஷத்தில் நிரம்பி விட்டான். அல்லேலூயா. அந்த சந்தோஷம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு உண்டான யாவருக்கும் தேவன் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். நான் யாரை கேட்க கூடாது? ஏரோதினுடைய ரகசிய உடன்படிக்கை என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. சேனை தலைவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. சோதரன் கர்த்தருக்கு முன்னே வர நான் உடன்பட வேண்டும். அப்போது அந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் என்ன செய்யும்? பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நாம் எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். கேட்ட வார்த்தைகளை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லேலூயா. கேட்ட வார்த்தைகளை அல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். நான்